அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் எல்லாமே சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க. அதனால் ரொம்பவே நமக்கு வெயிலை விட அதுங்களோட தொல்லை தான் தாங்க முடியல. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே. விடிஞ்சா அது செய் இது செய், அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போ, நூடுல்ஸ் வாங்கி தரியா, பீஸா வாங்கி தரியா, சாண்ட்விச் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்கூல் இருந்தால் இட்லியோ தோசையோ என்ன நமக்கு உப்புமாவோ என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஆனால் விடிஞ்சா என்ன சமைச்சு தர, இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு, இன்றைக்கி என்ன பண்ணலாம், பீஸா பண்ணலாமா, நூடுல்ஸ் பண்ணலாமா, சாண்ட்விச் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குதுங்க. மதிய லஞ்சுக்கு பிரியாணி தான் கேட்குதுங்க. வேறு எதுவும் சாப்பிட்ணுன்னு தோண மாட்டேங்குதுங்க. அதனால் இன்றைக்கி சரி இப்படியே கேட்டுட்ருக்குங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நூடுல்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு 2 அணில் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கியாச்சு. ஹக்கா நூடுல்ஸு அதை தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பாக்கெட்டுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைடு இது சிக்கன் இருந்தது ஃப்ரிட்ஜில், கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ மாதிரி. அந்த சிக்கனையும் எடுத்துகிட்டு சரி சிக்கனோட சூப் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்போட அந்த சைனீஸ்லாம் சாப்பிடுவாங்கள்ல, நூடுல்ஸும் சூப்பும் சேர்ந்து சாப்பிடுவாங்கள்ல, அப்படி பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, யாருக்கும் செய்ய தெரியாத டிஷ் ஒன்றும் இல்லை. தண்ணியில் ஓரளவு 3/4 பதம் வேக வச்சு அதை பச்சை தண்ணியில் போட்டு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸு இதெல்லாம் போட்டு நம்ம நூடுல்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைட் பை சைட் சூப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் சூப்பு மிளகு ஜீரகத்தை தட்டி போட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அது மேலேயே போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த சிக்கனோட அந்த சாறை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுதான் சூப்பு எங்கள் வீட்டில் இன்றைக்கி. இதுவுமே அந்த நேரத்தில் தோணின ஒரு டிஷ்ஷு தான். அந்த நேரத்தில் இப்படி செய்யலாம் அப்படின்னு தோணுன ஒரு விஷயந்தான். பண்ணியாச்சு. சூப்பும் நூடுல்ஸும் செஞ்சு கொடுத்தோன்னே பசங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இந்த சூப் நானாக எனக்கு மைண்டில் தோணுனதை வச்சு நான் செஞ்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான். ஆனால் வீட்டில் இருக்கும்போது கேட்கும்போது நம்மளால் அதை தவிர்க்கவும் முடியலை. செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சரி எப்பயாவது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டு நம்ம மனசுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்கு போய் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இந்த சிக்கனை வடிகட்டி சூப்பை எடுத்துட்டேன். சிக்கன் இருந்தது அதையும் போட்டு அதோட நல்லா போட்டு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதாவது கொஞ்சம்னா 2-3 அளவு சோயா சாஸு, அதில் இருந்த மசாலா தான் ஹக்கா நூடுல்ஸுக்குள்ளே கொடுத்துருந்தோம். அந்த மசாலாவே போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த வேக வச்சு கூல் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே அந்த இதில் நல்லா போட்டு நூடுல்ஸை கிளறி எடுத்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. போட்டு கொடுத்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியம் என்ன லஞ்சு பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. பாருங்கள் ஒரு கேள்வி. இதுதாங்க டீச்சர்ஸ்லாம் உண்மையிலேயே தெய்வம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மாதா பிதா குரு தெய்வம். குருவெல்லாம் ரொம்ப பாவங்க. இவ்வளோ ஒரு பொறுமையாக பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அதுங்க சமுதாயத்தில் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வர்றதுக்கும் உறுதுணையாக இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் ஒரு சல்யூட்டுங்க, பெரிய சல்யூட்டு. அந்த மாதிரி சம்மர் டேஸில் நம்மளால் வச்சு சமாளிக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு வருஷம் பூரா பிள்ளைங்களை சமாளித்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷங்களாக மாற்றுறாங்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன வீடியோலாம் போடலாம், என்னெல்லாம் செய்யலாம், இது பண்ணினா பெட்டராக இருக்கும், இது பண்ணினா இதாக இருக்கும் அப்படின்னு ஐடியாஸ்லாம் தாங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.